என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவுக்குள் இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும். அப்படி நீ கேட்டுவிட்டாயானால் உன்னுடைய ஆபத்து காலம் எல்லாம் முடிந்துவிடும். என் பிள்ளையே, இந்த வராகி என்னுடைய உத்தரவினை நீ மீறி சென்றுவிடக்கூடாது. அம்மா சர்வசாதாரணமாக எந்த விஷயத்தையும் உனக்கு கொண்டு வருவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த தாயானவள் என்னை நீ தவிர்த்து விட மாட்டாய். அதிசக்தி வாய்ந்த அற்புத நாளில் உன்னுடைய கஷ்டகாலம் முடியக்கூடிய அத்தனை சூழ்நிலையையும் இந்த வராகி உனக்கு இன்று உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன். உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் சொல்கின்ற இந்த தாயானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா? என் பிள்ளையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற அத்தனை அக்கறையும் இனிமேல் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை அழகாக போகின்றது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வரப்போகின்றது. உன்னுடைய ஆபத்து காலம் முடிய போகின்றது. உன் ஆபத்து காலம் முடிகிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? என் பிள்ளையே, எந்த ஒரு பிரச்சனையினால் இத்தனை காலமும் நீ சிக்கி தவித்து அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இருந்தாயோ அதில் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் இதற்காகத்தானா நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்? இதற்காகத்தானா நாம் இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று எண்ணி நீ வேதனைப்பட்ட காலங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி இதற்காகத்தான் நான் வாழ்ந்தேன் என்று நீ நெஞ்சை நிமிர்த்து சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்கப் போகின்றது. என் பிள்ளைக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் இதிலிருந்தெல்லாம் உன்னால் மீண்டு வரக்கூடிய மன வலிமையை இந்த தாயானவள் தினம் தினம் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக தயக்கம் காட்டுகின்றாய்? எதற்காக ஒவ்வொரு விஷயத்திலும் பின்வாங்க நினைக்கின்றாய்? ஒரு நாளும் என் பிள்ளை எந்த விஷயத்திலும் நீ பின்வாங்கிவிடக் கூடாது. உனக்கு நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது உனக்கு வந்து விட்டது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. அதனால் எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படக்கூடாது. எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது என்பதனை நீ முதலில் உணர்ந்தாலே போதும். இந்த வராகி செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் தரமானதாக உனக்கு நிச்சயமாக செய்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இத்தனை காலமும் இந்த விஷயம் உன்னை எந்த அளவிற்கு ஆட்டி படைத்தது என்பதனை நான் அறிவேன். அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி யார் வைப்பது என்று தெரியாமல் தான் என் பிள்ளை நீயும் தவித்து கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, உனக்கு அதற்கான தீர்வை இந்த மனிதர்களிடத்திலும் தேடுவதில் உனக்கு எந்த நாளிலும் விருப்பமில்லை. நாம் தெய்வத்திடம் முறையிட்டு விடுவோம் என்று தானே என் பிள்ளை சொல்லி இந்த தாயானவள் என் முன்னால் வந்து நின்று கொண்டிருந்தாய். அதற்கு இந்த வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் உனக்கு நான் பதிலை தருகிறேன் என்றால் நீ சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த தாயானவள் கவனித்து கொண்டிருக்கிறாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாரையும் விட்டு விடுவதில்லை. அவ்வளவு சுலபமாக யாரும் என்னிடத்திலிருந்து தப்பித்து விடவும் முடியாது. தவறுகளை செய்துவிட்டு அங்கே ஒன்றும் தெரியாதது போல நடித்து கொண்டிருந்தால் விட்டு விடுவாளா இந்த வராகி? நிச்சயமாக அம்மா விட்டு விட மாட்டேன் என் பிள்ளையே. அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதற்காக கலங்காமல் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை திறமையையும் நான் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். இத்தனை காலமும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு அதைத்தானே சொல்லி கொடுத்திருக்கின்றது. அதனால் என் குழந்தை, நீ எதை நினைத்தும் வருந்தாதே. என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா சோதனைகளிலும் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்கின்ற நம்பிக்கையை நான் கொடுக்கின்றேன் அல்லவா? இந்த நம்பிக்கையை நீ எப்பொழுது உன் மனதிற்குள் எடுத்துச் செல்லப் போகின்றாய்? எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய்? நடப்பது எல்லாமும்
உனக்கு நன்மையாக முடியும் என்பதனை நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய்? என் பிள்ளையே, இதையெல்லாம் சரியாக நீ ஏற்றுக்கொள்ளவும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நீ நினைத்து கொள்ளவும் எப்பொழுது செய்கின்றாயோ அந்த நொடி இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள்ளும் உன்னுடைய இல்லத்திற்குள்ளும் நிரந்தரமாக இருப்பேன். அம்மா அவ்வளவு எளிதாக யார் வாழ்க்கையிலும் இருக்கின்ற கஷ்டங்களை தீர்த்து விடுவது கிடையாது. நீ கெடுதலை நினைப்பாய், அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுத்து அவர்களின் கண்ணீருக்கு காரணமாக இருப்பாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படியானால் உன் வாழ்க்கைக்குள் நான் வருகிறேன் என்றால் நீ எந்த தவறுகளையும் செய்யவில்லை, இந்த வாழ்க்கையில் நீ நல்லதை மட்டும்தான் நினைக்கின்றாய் என்ற அர்த்தம். நல்லதை மட்டும் யோசிக்கின்ற பிள்ளையாக நீ இருப்பதனால் உனக்காக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு எளிதான விஷயமாக மாறவில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையுமே நீ மிகுந்த பாரத்தோடு தான் சுமந்து கொண்டிருக்கின்றாய். எல்லா சூழ்நிலைகளையுமே நீ மிகுந்த கஷ்டத்தோடு தான் கடந்து வருகின்றாய். எதையுமே நீ எளிதாக எடுத்துக்கொள்ள ஒரு நாளும் நினைப்பதில்லை. உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அதை உன்னை எளிதாக எடுக்க விடுவது கிடையாது. சுற்றி இருப்பவர்களின் எண்ணமும் அதுதானே. அவர்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக எப்படியாவது கெடுத்து உனக்கு கெடுதலை ஏற்படுத்த வேண்டும் என்று தானே எண்ணுகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை கெடுதல்களும் இவர்களால் என்றால் அதை ஒருபொழுதும் இல்லை என்று மறுத்துவிட முடியாதல்லவா? என் தங்கமே, இனி எப்படியாவது இந்த நிலையிலிருந்து மீண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். என் குழந்தைக்கு ஒரே ஒரு வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது. அது என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயம் உனக்கு இத்தனை கிடப்பில் போட்டு உன் மனதை போட்டு ரணமாக்கியதோ, எந்த ஒரு விஷயம் உன் மனதை ரணமாக்கியதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் மீண்டு வரவே முடியாது என்கின்ற எண்ணத்திற்கு உன்னை தள்ளியதோ, அந்த விஷயத்தை நீ முடித்து வைக்க வேண்டும். எப்படி தெரியுமா? ஒன்று அது உனக்கு வேண்டும், இல்லை அது உனக்கு வேண்டாம். முதலில் இந்த 2 முடிவை நீ சரியாக எடு. வேண்டும் என்றால் மட்டும் அதை பின்தொடர்ந்து செல். வேண்டாம் என்று உன் மனது உன்னிடத்தில் ஒரு பக்கமாக சொல்கிறது என்றால் அதை இத்தோடு விட்டுவிடு. என் பிள்ளையே, இதோடு உனக்கு சிறப்பான ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். இதைவிட அதிசக்தி வாய்ந்த அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். இன்று உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன் கைகளில் வராமல் போகின்ற விஷயம் நாளை நிச்சயமாக உனக்கானதாக மாறக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் உருவாகும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எல்லா விதமான திருப்பங்களும் என்றாவது ஒரு நாள் மிக பெரிய அதிசயத்தை நடத்தும் அல்லவா? அதுபோலத்தான் நீ இருக்க பிடித்து கொண்டிருந்தால் அது நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும். மாறாக உன் மனதிற்கே இது நமக்கு தேவைதானா என்பது போன்ற ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது என்றால் என் பிள்ளை அதிலிருந்து விலகுவதற்கு நீ முயற்சிகளை செய்துவிடு. முடியும் என்றால் தானே உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். முடியாது என்றால் உன் முயற்சியை நீ செய்தும் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன் மனது ஒத்துக்கொள்ள வேண்டும். உன் மனது இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மால் நிச்சயமாக முடியும் என்பதனை உன்னுடைய மனது நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் மட்டும்தான் இவையெல்லாம் உன்னை பின்தொடர்ந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, சிலரது கனவுகள் அதிக பயத்தை கொடுக்கும். ஏதோ நமக்கு நடந்து விட்டதோ என்கின்ற எண்ண உணர்வை அவர்களுக்குள் ஏற்படுத்தும். ஆனால் கண் விழித்து பார்த்தால் ஒன்றுமே நடந்திருக்காது. அதுபோல நீயும் சில கனவுகள் பொய்யானதாக இருக்கும் பொழுது அது நடக்கும் என்று எண்ணிவிடக்கூடாது. எது நடக்குமோ அது நிச்சயமாக நடக்கும். அதை உன் மனதே உன்னிடத்தில் சொல்லும். நடக்காத விஷயத்தை பற்றி யோசிக்காமல் நடக்கின்ற விஷயத்தை எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு. அது உன் கைகளை நிச்சயமாக வந்து தழுவும். இப்பொழுது நீ விட்ட விஷயம் இல்லை என்றால் பரவாயில்லை, அதற்காக வருந்தாதே. அதைவிட பல மடங்கு சிறப்பான ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக
உனக்கு கிடைக்கவிருக்கின்ற பல நன்மைகளும் அதில் அடங்கி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கின்ற நன்மைகளை உணர்ந்தால் வரக்கூடிய அத்தனையும் உனக்கு சிறப்பானதாக மாறும். இனிமேலாவது என் பிள்ளை மனதை குழப்பத்தில் ஆழ்த்தாமல் தெளிவாக இரு. இந்த வெள்ளிக்கிழமையில் கிடைத்த இந்த வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.